மார்கழி மாதம் 15ஆம் நாள். திருப்பாவை பாசுரம் 15. எல்லே இளங்கிளியே இன்னம் முறங்குதியோ, சில்லென்று அழையேன்மின் நங்கைமீர் போதர்கின்றேன், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக. ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை, எல்லாரும் போந்தாரோ போந்தார் பூந்தென்னிக்குள், வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க, வல்லானை மாயனை பாடையலோ ரெம்பாவாய். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் வயசுலே சின்ன பெண் வீட்டுக்கு போகிறா. அவளை எழுப்புறா. இல்லே இளங்கிலியேன்னு கூப்பிட்றா அந்த பெண்ணை. ஏன்னா இதுக்கு முன்னாடி நானாதாய் நான் உடையா இந்த மாதிரிலாம் அவள் சொல்லியிருக்கா. இங்கே எல்லே இளங்கிலியே அப்படின்றா. இதை இன்னொன்று என்ன பார்ப்போன்னா, 2 பேருமே பேசுவா. உள்ளே இருக்கிறவாளும் பேசுவா, வெளியில் கூப்பிட்றவாளும் பேசுவா. அந்த மாதிரி இருக்கும் இந்த பாசுரம். இந்த பெண் ஏற்கனவே ஆண்டாள் முன்னாடி பாசுரத்தில் சங்கோடு சக்கரம் ஏந்திய தடக்கையன்னு சொல்லிட்டா. அதனால் இந்த பெண் உள்ளே இருக்கிற பெண் அந்த பகவத் நாமத்தை சொல்லின்னு இருக்காளாம். அவள் அதை தியானம் பண்ணின்னு இருக்கா உள்ளே ஏற்கனவே. இவள் அப்போ எழுப்புறா, நீ வா அப்படின்னு. அப்போ அவள் ஏற்கனவே அந்த தியானத்தில் இருக்கா. ஆனால் அவளுக்கு இவள் சொல்கிறது இவள் கூப்பிட்றது ஒரு தடங்கலாக இருக்குது அவளுக்கு. ஏன்னா பகவத் நாம ஏற்கனவே அவள் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. இதை பூர்வாச்சாரியர் எப்படி சொல்கிறான்னா, ஒருத்தர் திருவாய்மொழி பாராயணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறார். பண்ணி பாராயணமும் ஆரம்பித்தாச்சு. ஆனால் அவர் கொஞ்சம் நாள் கழித்து வரார். அதுவும் பாராயணம் நடுவில் வர்றார். அதனால் அவர் நடுவில் வந்ததுனால கொஞ்சம் நின்று போகிறது. ஸோ அந்த மாதிரி இவளுக்கு உள்ள ஏற்கனவே பகவத் நாமம் அவள் சொல்லின்னு இருக்கா. இவள் பேசுனதுனால அவளுக்கு அது இடைஞ்சலாக இருக்குது. இப்போ இவளும் பதில் சொல்கிறா. நான் வரேன், வெளியில் வரேன். நீங்கள் இந்த சில்லென்று அழையேன் மின், நீங்கள் அந்த வெறுப்போடு சொல்லாதீங்க எதுவும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு இவா சொல்கிறா, தெரியும் நீ ஏன் வரல அப்படின்னு. இல்லை நான் வரேன், அங்கே மீர் போதர்கின்றேன்டா, நான் வந்துடுறேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. நீ எதுக்காக வரலன்னு எங்களுக்கு தெரியும் இவா சொல்கிறா. அதுக்கு அவள் சொல்வா, இல்லை நீங்களாம் தான் வல்லமை படைத்தவர்கள், நான் எனக்கு அந்த இது கிடையாது. ஆமாம், தப்பு என் மேலே தான், என்னால் டைம் ஆகிடுது. அதனால் நான் இந்த தப்புக்கான பொறுப்பை எடுத்துக்கிறேன், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ இந்த இடத்துல இந்த பாகவத லட்சணம் தெரியுது. பாகவத லட்சணம் அப்படின்னா, இன்னொருத்தர் தப்பு பண்ணாக்கிறோம், அதாவது நம்ம தப்பே பண்ணாலுமே ஆனால் அந்த ஒரு சமாதானமாக போயிடுறது. நம்ம ஆர்கியூலாம் பண்ணாமல் சமாதானமாக போய், ஆமாம் என் மேலே தான் தப்பு, மன்னிச்சிருக்கோம், அந்த மன்னிப்பு கேட்குறதுன்றது உண்டு அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதை நம்ம இங்கே பார்க்குறோம். ஒல்லை நீ போதாய், நீ உனக்கு என்ன வேறு, நீ ஏன் எங்களோட சேர்ந்து தானே அந்த கிருஷ்ணானுபவம் அனுபவிக்கணும், நீ ஏன் தனியாக இருக்க, நீ வா, வந்துரு வெளியில் வா அப்படின்னு சொல்கிறா இவா. அப்போ எல்லாரும் வந்துட்டாளா அப்படின்னு கேட்குறா. அவள் சொல்கிறா, ஆமாம் எல்லோரும் வந்தாச்சு அப்படின்னு. எல்லோரும் வந்தாச்சு, எல்லாருமா சேர்ந்து கிருஷ்ணனை பற்றி பாட போகிறோம். கிருஷ்ணன் எப்படி அசுரர்களை அழித்தான் அதை பற்றிலாம் நாங்கள் பாட போகிறோம். வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க, வல்லானை மாயனை பாட நீ எங்களோட சேர்ந்து வா. அதாவது அந்த குவலாய பீடம்ன்ற யானையை எப்படி கொன்றான், கம்சன் மீதி அரக்கர்களெல்லாம், அதாவது கம்சன் முதலான அரக்கர்களை எப்படி கண்ணன் அவ்வளோ வல்லவன், எப்படி அந்த கண்ணன் அழித்தான் அப்படின்றத நாங்கள்லாம் பாடுறோம், எங்களோட சேர்ந்து நீயும் பாடு அப்படின்னு சொல்கிறா. அதாவது இந்த இடத்துல அவள் சொல்கிறா, இந்த பகவன் நாமத்தை நம்ம உடவே நடுவில் ஒரு கேப்பே இல்லாமல் இடையராது அனுசந்திக்க வேணும் அப்படின்னு சொல்கிறா. பாகவதர்களை நம்ம மதிக்கணும் அப்படின்றா. இதெல்லாம் ஆண்டாள் சொல்கிற விஷயங்கள் இந்த பாசுரத்தில்.